சந்தோஷ் வண்டி ஓட்டுறதை பார்த்து எத்தனை நாள் ஆகுதுல்ல. தலைவர் ரிவேஸ் விட்றாரு பாருங்க. போயிருமா? நலத்தட்டி எடுக்கிறாங்க. சரி சும்மா தானே இருக்கிறோம், ஜேசி வீடியோ ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதனால் ஒரு ஜேசி வீடியோ போடலாம் தான் வந்தேன். சந்தோஷ் ரிவேஸ் பாருங்க. ஆஃப் பண்ணல யா, நீங்களும் பேட்டரி எடுத்து போடுவோனான்னுக்கிறீங்க. எப்படி பண்ணாலும் போனால் போகணும்னு நினச்சா எப்படி இருந்தாலும் போவோம், போகாது. பிரேக் மேலே எதுக்கும் காலை வச்சுக்கா, லவ்னு ஓடி போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஒரு கடைக்கால்லையே வந்து சரிங்க, கடைக்கால்லையே ஒரு நிலத்தொட்டி வீட்டுக்குள்ளேயே போடுவாங்களா. அது கடைக்கால் பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குது. இதில் எடுக்கிறதுனா எவ்வளோ பெரிய கஷ்டம் நீங்களே நினைச்சு. இதில் வேற ஒரு தொட்டி ஒன்று எடுக்கிறாங்க. ஏறிக்குதா ஃபுல்லாக போட்டுக்காவ. நல்லா அறிவாக தான் பேசுகிறேன். இழுக்கிறதுக்கா கொட்டுறதுங்க இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி கொட்டிருக்கலாம்ல. போதும் போ. இங்கே ஒரு குட்டி வீடியோகிராஃபர் பாருங்க, வீடியோ எடுக்கிறாரு. நீ என்னடா பண்ற? ஏ சாமி, நீங்க என்ன பண்றீங்க? ஓரளவு சந்தோஷம் நல்லா ட்ரைனிங் ஆகிட்டான் ப்ரோ. அங்கே கொண்டு போகிறான். இது வந்து ஊருக்குள்ளே, காட்டு சைடாக இருந்தால் கொட்டுறதுக்கு எல்லாம் இடம் ஃப்ரீயாக இருக்கும். ஊருக்குள்ளே வரனால தான் இடம் நம்பர் இருக்கு. அப்படி அங்கெல்லாம் போகாது, போடு. சரியா இருக்குங்கக்கா, அள்ளி கொட்டினாங்கன்னா சரியாக வந்துடும். அப்புறம் மண்ணு கொட்டுறதுக்கு இடம்லாம் என்ன பண்ணுவீங்க? முருங்கை மாற்ற மாதிரிலாம் படாது விடுங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி பாரு. போதும், அப்படியே கொட்டு. டெய்லர் ரிவேஸ் விடுறதெல்லாம் வந்து ஓட்ட தான் வரும் ப்ரோ. எடுத்த உடனே டெய்லர் ரிவேஸ் விடணும்னா அது யாராலையும் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஓட்ட தான் அதுக்கு ட்ரைனிங் வரும். டெய்லர் ரிவேஸ் விட்டு பொறுத்த வரலாம். சந்தோஷ் இப்போ கிட்டத்தட்ட 7-8 மாதமாக இருந்து இப்போ தான் ரிவேஸ் விடுறான்.
இதுக்கே என்னமோ பம்புன்னு பம்பி தான் வந்துட்டு இருக்கிறான். எதை முன்னாடி போகாத ரிவேர்ஸ் எடுக்கிறான். அந்த விஷயத்தை வரலாம் பாராட்டலாம். விட்டா சல்லுன்னு போவாது. விட்டா சல்லுன்னு பறக்காது. இந்த இடத்துல தான் பறக்கணும். இதில் போனால் தான் கெத்து. நான் கூட சந்தோஷ் மின்னல் வேகத்தில் ஓட்டுவான்னு நினச்சா இப்படி ஓட்டினா எப்படி? நீ கருப்பாகிற வெளியே வா. வண்டியை ஆஃப் பண்ணுறதை விட்டுட்டு கல் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே, நம்ம இந்த 415 தான் பேட்ரி டெஸ்ட்டு 4 நாள் ஆகுது. பேட்ரி எடுக்கிறதுக்கு காசு இல்லாத எல்லாம் ஒரு ஐடியிலே இன்ஜினை ஓடிட்டு சம்பாதிக்கிறது இன்ஜினுக்கு தான் சரியாக இருக்கும், டீசலுக்கு தான் சரியாக இருக்கும். கடகால் எவ்வளோ பெரிய கூலி. வண்டி நிற்கிற பொசிஷன் பார்த்தீங்களா? இது ஃபுல்லாக லோடு போட்டும் போக முடியாது. இவ்வளோ தான் லோடு போட முடியும். ஃபுல்லாக இதுக்கே ஃபுல்லாக போட்டாங்கன்னா ஏறாது மேலே. ஒரு அடி போகணும்னு நினைக்கிறேன். பக்கத்து கட்டடம் நாங்கள் தான் போட்டோம். இன்னும் ஒரு அடி ஆழம் வரும்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு இதெல்லாம் பாக்ஸ் பண்ணி கடக்கால் எடுக்கணும். இது நைட்டில் எப்படி ஆகுமான்னு தெரில. கல்லாம் வேற வச்சுட்டான். இருக்குமா வச்சுட்டான். போயிட்டான். இந்த மண்ணுக்கே இந்த மேடி இழக்க மாட்டேங்குது. இந்த மண்ணு கொஞ்சம் நல்லா புல்லோடு போட்டால் எங்கே போய் இந்த மேடி ஏற போகுது. வண்டி வரங்காட்டியும் வந்து குட்டான உள்ள மண்ணை நோண்டி விட்டுட்டா வண்டி வந்தோடனே அள்ளி போட்டலாம்ல. சின்ன கணக்குக்கு பார்த்தா ஒரு 25க்கு 25 அடி தான் இருக்குது மொத்தம் பேச. துடுதில் ஒன்று ரூம்பு தான் போட முடிய மாட்டேங்குது. ஊருக்குள்ளே எடுத்துக்கிட்டா எல்லாம் இடம் ரொம்ப டிமாண்ட். இருக்கிறவங்க காட்டு சைடு இருக்கிறவங்க தான் பங்களா மாதிரி வீடு கட்டுறாங்க. மித்தபடிக்கு இது மாதிரி கிராம சைடு உள்ளது எப்படி சொல்கிறது, வில்லேஜ் சைடெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறதே பெருசு. இன்னும் சின்ன சின்ன ஓட்டாயெல்லாம் இருக்குது. இந்த பக்கம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சின்ன சின்ன ஓட்டாயெல்லாம் இருக்குது. சுற்றியும் வீடு தான், புரியுதா? அந்த சந்தில் போகும் ஜேசிபி வெளியே எடுத்துக்கிட்டு. ஓகேன்பா, உங்கள் ஏரியாவில் வந்து இப்போ வந்து இந்த மண் பிடிச்சி கொட்டுறதுக்கு எவ்வளோ வாடகை வாங்குவீங்க? எங்கள் ஏரியாவில் வந்து நாங்கள் வந்து 100 ரூபா வாங்குகிறோம். உங்கள் ஏரியாவில் வந்து வாடகை என்ன ரேட்டு வாங்குறீங்க பாருங்கள். ஜேசிபிக்கெலாம் 1200 தான் ப்ரோ. உங்கள் ஏரியாவில் எதாவது ரேட்டுக்கு இது ஏறி இருக்குதா? என்ன கொஞ்சம் கம்மியில் சொல்லுங்கள். எங்கள் சைடெலாம் ஜேசிபிக்கெலாம் ஏறுற மாதிரி இல்லை. 1200 தான் அது தலையெழுத்து. இன்னும் ஜேசிபி கீத்து கட்டுற 1000 ரூபா ஏறினாலும் சரி, டீசல்னு லிட்டருக்கு 10 ரூபா ஏறினாலும் சரி, இதுக்கு மேலே யாரும் ஏற்ற மாட்டாங்க, ஒன்றும் பண்ணவும் மாட்டாங்க. வாடா ரிவேஸ் விட்றதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்களாட்டுக்குது. எடுத்துட்டு கடகால் குழி எடுத்து முடிச்சு
ஏ போவாத விடு, பின்னாடி தான் போகும், பின்னாடிலாம் வராது. அவ்வளோதானா, நிலமே அதிருது. ஏதோ இப்போ இன்னும் பிடிச்சா இன்னொரு பிடிச்சி இறங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அரை அடி இறங்குமா வர அளவு தோரண்டி எடுத்து போட்டோம். ஏய் கல்லெல்லாம் வைக்காத, அப்புறம் ஏறும் போது இடிக்கும். டயரில் இங்கே வச்சேரு, இங்கே வைக்கணும், டெய்லர் டயரில் வைக்கணும். பாறலைண்ணா, தட்டுங்கண்ணா, இதெல்லாம் பாறல பாறைன்னா இப்படி நம்மளுக்கு கால் அதிராது, தட்டு தான் எல்லாம் உதறல எடுக்கும். இதெல்லாம் கத்திரிச்சு எடுக்கணுமா, இந்த தட்டெல்லாம் நுணுங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னொரு செட்டு இருக்கும், அந்த செட்டெல்லாம் புகை போகும், காடு நிலம் கொஞ்சம் ஏறினப்பா இருக்கும், நுணுங்கி வருது போயிடும். போடும் வர அளவுக்கு எடுத்து விட்ருங்க. அப்புறம் பின்னாடியெல்லாம் இன்னொரு நாளைக்கெல்லாம் இதை ஒன்றும் பண்ண முடியாது, மேற்கூலியாக போயிடுச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. வர அளவுக்கு எடுத்து விட்ருங்க. ஆனால் தண்ணியும் பெருசாக குடிக்காது, தட்டு தானே. ஏன் வம்பு எடுக்கிறீங்க, கொஞ்சம் சேர்த்து எடுத்து விட்டிங்கன்னா அலையில் ஊற்றிக்கும். வர அளவு சுரண்டி எடுத்து போடுறது. போதும் போடா போ. டேய் இப்படியா வா, இந்த பக்கமே வா. வரலாம் வா. இன்னும் கொஞ்சம் விடு விடு வா. அப்படியே பிரேக் அடிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிற. ரெண்டாவது கீர் போட்டுக்கா, ரெண்டாவது கீர் போட்டுக்கா. ரிவேர்ஸ் கீர் இருக்குதா, கம்மியாக போடுறதா? யா நீ ஓட்டுறது சரியில்லை. ஃபுல்லாக வச்சிடணும். நான் வைக்கிற ஃபுல்லாக இருப்பேமே. ஓகே, நம்ம நேராக போய் ஒரே ஜோராக ஏறுறதாருன்னா இது ஏறி நேராக போகிறதா இருந்தால் எந்த வண்டியாக இருந்தாலும் ஈஸியாக போயிடணும்பா. ஓகேவா? ஏறி இது மாதிரி வந்து ஏறணுன்னு பிறகு கொட்டாய் ஒன்றுக்குதா, அந்த கொட்டாயில் கட் பண்ணி தான் போகணும். ஸோ அதனால் வந்து எப்படி சொல்கிறது, வேலைக்கு ஆகாது. ஆமாம் அப்படி தான் வரும். நல்லா இருக்குதா அதை போடுவோம்.
எடுத்து வச்சுக்குவோம். நானா இருந்தேன்னா வச்சுக்கா கியரில் போட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்திருப்பேன். பேட்டரி எடுக்க போகலாமா? பேட்டரி எடுக்க போகலாமா? பேட்டரி எடுக்க போகலாமா? காய்ச்சி வாங்கிட்டு வா. இதே 100 ஆம்பியர். அது 2000 ரூபாய்க்கு போகும். 8000. நான் 5 பைக்கிட்டா? நான் 5 பைக்கிட்டு. என்னடா ஏறாதுன்னா எப்படி? அப்புறம் எப்படி காசு கொடுப்பாங்க? அப்புறம் எப்படி காசு கொடுப்பாங்க? அவ்வளோதான். இன்னொரு 2 நடம் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லாம் அள்ளி உள்ளே போடுறதா? இதெல்லாம் அள்ளி உள்ளே போடுறதா தெரியல. எவுத்துல ஓகேங்கப்பா. இடம் எத்துல உண்டு. இதுலேயே வந்து இப்போ எடுக்கிறது வந்து ரெட்டின் தொட்டியாம். அப்புறமேட்டு அந்தான வந்து நிலத்தொட்டி ஒன்று இருக்குதான். இந்த இடம் எவ்வளோ இருக்குது? நான் என்ன பண்ணிட்டா? நான் ஒரு பிரேக் அழுத்துட்டா? எதுல? எது டிவி ஸ்பிட்லையா? அது எப்படா கட் ஆச்சு? அது எடுக்கவே முடியாதா? யார் டைட் வச்சா கட் பண்ணிட்டா? பைத்தியக்காரா, அதுக்கு எடுக்கவே முடியாதாடா? கரண்ட் தானே விழுந்து போச்சு. சரி பார்க்கலாம், பொழுதாலும் பார்க்கலாம். சரி போதும், எடு. செய்ய பேசு. ரேஸ் ஒரு 1500 ஆர்பிக்கு மேலே வைக்கிறதுனாவே பயந்துக்கிறேன் ப்ரோ. ரேஸ் வச்சா தான் வண்டி போவோம் மாட்டேங்குது. அது குறுக்கெல்லாம் எப்படி எடுக்கிறது? அதெல்லாம் நீங்கள் மம்தியில் தான் கொத்தி ஆகணும் மாட்டேங்குது. அதெல்லாம் இடிக்காது. அந்த கட்டடம் கட்டும் போதையும் இடஞ்சலாக தான் இருந்துச்சு. அதான் அதான் அப்படியாப்பா பழையிடாரு. பிரேக் மருந்து கால் இடுறது எந்த ஆயா அது போயிடுச்சா? அது சத்தம் போட்டு சரி பேசுனா இந்த காது இல்லை. ஆண்டவன் எதுக்கு நமக்கு 2 காது கொடுத்துருக்குறான்? இந்த காதில் வாங்கி இதில் விட்டுட்டு வந்துரு. ஒருத்தர் பேசுகிறான்னு பார்த்தா நம்ம இப்போ தொழிலும் பண்ண முடியாது, பொழப்பும் பண்ண முடியாது. அது வீட்டுக்காரப்பட பேசிக்குவாங்க. நீ முருங்கை மரத்தை எதுக்கு உடைச்ச? உடைச்சது தப்பு உன் மேலே தான். முருங்கை மரத்தை உடைச்சவன் நீ தான். அப்புறம் ஒன்றை தான் திட்டேன். முருங்கை மரத்தை உடைச்சது தான் பேசிட்டுக்கிறேன். ஓ சண்டை என்ன சண்டைன்னு தெரியாது நீ நின்றுட்டு இருக்கிறியா? ஒட்டுறது கூட சரி, அந்த வண்டிக்கார எதுக்கு முருங்கை மரத்தை உடைச்சான் அப்படின்னு தான் சண்டை. நீ எதுக்கு முருங்கை மரத்தை உடைச்ச? சரி விடு, அந்த எட்டை கழட்டி அடக்கி போட்டு புது எட்டை போட்டலாம். பல் R15 எடுத்துக்கா. இல்லைன்னா புல்லட் எடுத்துக்கலாம். கெத்தாக இருக்கும்டா புல்லட்டில் போனால்.
புல்லட்டில் போனால் கெத்தாக இருக்கும். பின்னாடி போகுது, ரெண்டாவதே ஃபுல்லாக ரேஸ் வச்சு அழுத்து போயிடும். விடாத, பின்னாடி போகுது, கொஞ்சம் முன்னாடி விடு. ஆ, ஃபுல்லாக இழுத்திக்கணும். கிளச்சை விட்டுட்டு இந்த பக்கத்து பிரேக் மேலே உஷாராக கால் வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படியே அழுத்திக்கணும். ஆ, 5 RPMக்கு மண் லோடு இருக்குதுல்ல, சின்ன வண்டி தானே, அதனால் ஆஃப் ஆகிறதுக்கு பார்க்கும். இதே பைசன் பையாக இருந்தால் 5 RPM போயிடும். எல்லாம் ரொட்டேட்டர் ஓட்டி முடிச்சிட்டிங்களா? நாளைக்கு இருக்குதா? கடா ஓட்டுறீங்க? இனிமேல் இப்போதைக்கு பக்கமாக வேலை இல்லை. அந்த பக்கமே தண்ணி நிற்கிதா? ஏன்? ஓகேன்பா, அவ்வளோதான். இந்த நடையோட இரு 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 இந்த நடையோட முடிஞ்சுது. அடுத்தது இலக்கல்லண்ணே. ஏன் எங்கே போனா அப்படியா அவ்வளோ RPM வச்சுக்கிட்டு போகுது அழுத்தா? அப்போ தான் இழுக்குது. என்ன பண்ணுறது? இல்லைன்னா இழுக்க மாட்டேங்குதா? பாஞ்சு தான் வச்சுருக்கிறாங்களா? மொத்த RPM அவ்வளோதான் இருக்குதா? அப்படி யார் வண்டி பார்த்த? பாதி வண்டியில் 3/4 பேரத்தில் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக வேலை செஞ்சு வச்சா கரெக்டாக இருக்கும். இது மாதிரி இடத்துல பாஞ்சு வச்சு என்ன பண்ணுறது? அப்புறம் முக்கடான்னு முக்கிட்டு தான் இருக்கும் வண்டி. ஆ, ஆமாம் ப்ரோ. இப்போ சந்தோஷ் சொல்கிற மாதிரி 3/4 வண்டியில் சந்தோஷ் சொல்கிற மாதிரி 3/4 வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, 5 RPM 17 RPM தான் மேக்ஸிமம் ஸ்பீடே வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே வச்சுருக்க மாட்டாங்க. அது கரெக்டாக வந்து கம்பெனியில் வந்தது அப்படியே இருக்குதும்பாங்க. அது கரெக்டாக லூஸ் கண்ட்ரேட்டிங் ஆகும் ப்ரோ. அப்பப்போ ஒவ்வொரு மரம் 2 மரம் இழுத்து வச்சோம்னா ரேஸ் வந்து குறைஞ்சது 22 RPM நாச்சும் இன்ஜின் ரேஸில் இருக்கணும். ஒரு எமர்ஜென்சி கேஸ்ன்னு ஒவ்வொரு ஓனர் என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேகமாக அழுத்தினோன்னா டீசல் குடிச்சுப்படுது. அதனால் இதுக்கு என்ன பிளான் பண்ணோம்னா ஒரே பிளான் வச்சுருப்பாங்க. ரேஸை குறைச்சி வச்சுட்டா வந்து அவன் எப்படி அழுத்திப்படுவான். அப்புறமேட்டு கொஞ்சம் தெரிஞ்ச டிரைவராக இருந்தால் ரேஸை குறைச்சி வச்சுட்டான்னு தெரியும். தெரியாத டிரைவராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அட, இந்த வண்டியே இவ்வளோதாப்பா வேகம் போகுது, இதுக்கு மேலே இந்த வண்டியே வேகம் போக மாட்டேங்குது அப்படின்னு கணக்கு போட்டுருவாங்க. அது உண்மை தானே? ஸோ அதனால் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, கரெக்டான ரேஸ் இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேலரே ஓட்டுறாங்க, ஒரு ஓலவே ஓட்டுறாங்க, ரேஸ் ஒரு 22 RPM இருந்துச்சுன்னா இழுத்து பிடிச்சி போவாங்க. ஒரு வண்டி இறங்குற மாதிரி இருந்தால் கூட டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதே 5 RPM 16 RPM வச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு எமர்ஜென்சிக்கு இழுத்தோம்னா வண்டி வந்து வெளியே எடுக்க முடியாது. அது பெரிய சட்ட சிக்கலாகி போயிடும். அதனால் வண்டியில் வைக்கிற RPM வந்து ஃபுல் RPM வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு எமர்ஜென்சி. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதே 5 RPM வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வருங்கிறீங்களா? வரவே வராது. அதனால் RPM எந்த அளவுக்கு கூட்ட வச்சுருக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து வாடகை 100 ரூபா வாங்குவோம் ப்ரோ. மினிமம் 100 ரூபா. இதுக்குங்கெல்லாம் எங்கேயுமே வாடகை கிடையாது. இன்றைக்கெலாம் எங்கே பார்த்தாலும் 100 ரூபா தான் வாடகை. வாடா ஜேசிபி வேறு ஐடியில். இதில் இன்னொரு வண்டியும் வச்சு ஓட்ட முடியாது. ஏன்னா 2 வண்டியும் போட்டு ஓட்டுறதுக்கும் இடமும் இல்லை. ஒரு வண்டியில் தான் போட்டாகணும். இடமும் சுகூரான இடம். ஒரு வண்டி ரிவேஸ் போயிட்டு வரத்துக்கே சரியாக இருக்குது. இதே எடுத்துகிட்டு அந்த பக்கம் எங்கேயோ நிலத்தொட்டி ஒன்று எடுக்கணுமா பார்த்துக்காங்க. இது வந்து செப்டிக்கு, அந்தான வந்து பக்கத்துலேயே வந்து நிலத்தொட்டி. இது வேறு ஆழம் பத்தலையா? இன்னும் ஆழம் வேணுங்கிறாங்க. மண்ணும் வரல, ஒன்றும் வரல, சட்டு தான் வருது.
இந்த ஐட்டம் கோட்டை விட்டுட்டான், பின்னாடி போய் வரான் பின்னாடி. வரலாம், வாடா 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 வாடா. வந்தா கரெக்டாக அந்த ஓட்டு வர தள்ளி வந்தால் எப்படி வரலாம்? அப்படி வந்தால் தான் ஈஸியாக வர முடியும். ஆ பிரேக்கு மேலே எது காலை வச்சுட்டு இருக்கிற? ஹேண்ட் பிரேக் இழுத்தோடு. ஹேண்ட் பிரேக் ஊருக்கு போயிடுச்சு. வாடகையில் ஊருக்கு போயிருக்குது, வந்துடும். இதுக்கு தான் தோணும், அடா ஹேண்ட் பிரேக் இருந்தால் நல்லா இருக்குமே. இது மாதிரி டைமில் தான் ஹேண்ட் பிரேக் தேவைப்படும். இதே வேறு செல்ஃப் நல்லா எடுக்கிற மாதிரி இருந்தால் ஹேண்ட் பிரேக் யோசிக்க மாட்டோம், கியரில் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுவோம். இதெல்லாம் ஆஃப் ஆகி போச்சுன்னா சோழி முடிஞ்சு போச்சு. இழக்க முடியாது, யாராவது இந்த வண்டி ஓடினா தான் மேடு வரும். இல்லைன்னா இந்த வண்டி கழட்டி விட்டுட்டு, பொட்டியை கழட்டி விட்டுட்டு வேறு வழி கழட்டி விட்டுட்டு இந்த வண்டி எட்டையில் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து தான் மாட்டணும். ஆஃப் பண்ணிவிட்டுனே இத்தனை வேலை நடக்கும். அப்புறம் இதால் சரி, அந்த தொட்டி மண்ணும் நீ தான் இல்லைனுமா? அதே எங்கே போய் நின்று பிடிப்ப? ஆ கொட்டு இன்னொரு முருங்கை மரத்தோட பண்ணி போடணும். ஓகே, இப்போ இந்த வண்டிக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, பேட்டரியும் புதுசு போடணும், செல்ஃப் மோட்டரையும் கழட்டி சர்வீஸ் பண்ணி போட்டால் தான் வண்டி எந்த பிரச்சனையும் இல்லாத ஓடும். நம்மளுக்கு 500 ரூபாய்க்கு அதே மாதிரி தான் ப்ரோ, சர்வீஸ் பண்ணி போட்டால் தான் இந்த பேட்டரிலாம் அடிக்கடிக்க வேலை வைக்காது. இல்லைன்னா வச்சுக்காங்க பொழுதுனிக்கே வேலை வைக்கும். இந்த ஒரு நட தான், அடுத்த நட வந்து அப்படியே அள்ளி ஊற்றில போகிறோம். இந்த நட கொஞ்சம் புல்லாக இருக்கும், புல்லாரி பிம்பு வச்சுக்கா. கள்ளங்கவடம் இல்லாத புல்லாக இழுத்து விட்ரு, இல்லைன்னா ஏறாது, உக்காந்து போயிடும், போவாது. ஓகே, அந்த ராசி பிடிங்க எட்ட வச்சிடலாம். ஆனால் வீட்டு வேற மட்டும் ராசி பிடுங்காதையே நின்று வேலை பார்த்துக்கிறாங்க. எங்கே போயிட்டு அப்போ தான் கட்டுற பாருக்கு வேலை வரும். நாங்கள் தட்டு இருக்க முடியும். நீங்களாம் ஜேசிபி ஓட்டுறப்பா, ஜேசிபி ஆப்ரேட்டரு. வேலை இல்லைண்ணா நாளைக்கு போகுது, டைம் இல்லை. கட்டுற பாரு கொண்டு போய் வண்டி நாளைக்கு விட்டுட்டு வந்துட்டு குரங்கிட்டாப் தான். நான் தென்னந்தோப்பு ஓட்ட முடியாது. இது மாதிரி இடத்தெல்லாம் இடிச்சுவிடும். அதில் அப்படி இடிச்சு இழுத்தீங்கன்னா இடிச்சுவிடும். கழட்டி போட்டுரு கால மாட்டேன். ஓகேன்பா, அவ்வளோதான். இதுதான் கடைசி நட. அந்த இதுக்கு ஒரு 10 பணம் நட ஓடி இருக்கு. இனிமேல் அல்ற மண்ணை குத்திலே கொட்டுறான். அவ்வளோதானம்மா? அவுத்துதான் இது மட்டை ஆகிடுச்சு, அள்ளி வெளியே போட்டு.
தூக்கி வச்சு இந்த ஓரங்கிறதெல்லாம் வலிச்சு இந்த பக்கம் போட்டு ஆனால் மூளையில் இருக்குது ஒரு செட்டி வரும். அவ்வளோதான் பொடி அள்ளி போட்டால் தீர்ந்துச்சு. ஒரு 6 நடவு வரும். எசந்தஸ் அப்புறம் இறங்கி கொஞ்சம் மம்பி போட்டு அழலாமா? நம்ம அவங்கள அடிக்குவாங்களா? இல்லை நான் நீ குடிச்சு வண்டிக்கு போ. தள்ளுன்னு பின்னாடிக்கிட்டு வந்துட போ. கொலதாவளியா? இதை ஒரு ஆள் பார்த்து சொல்லணும் ப்ரோ, இல்லைன்னா வச்சுக்காங்க உங்கள் குடங்கா போயிடும். இது ஒரு பிரச்சனை. என்ன ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னாரு. இதுனா தேட்டருக்கு அப்புறம் எல்லாம் வெயிட் பண்ணி இருந்தாரு. அது கரெக்டாக கணக்காலு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் கூட இருக்கு. நீங்கள் அள்ளி இதில் போட்டு நானும் உழவுக்கு போயிட்டுமா வண்டியில் அந்த மூளையில் அழுத்தி எழணும். இந்த பக்கம் இருந்து ஓடுறது இன்னும் ஓரமாக போட்டு இழுத்து. அது என்ன உண்மைதான். இந்த நடிச்சன்ற இதே மாதிரி தான் வெட்டி கட்டுறாங்க. அல்ல அங்கெல்லாம் அங்கே இடம் எப்படின்னா அதுக்கு தகுந்த மேக்ஸிமம் மிஷின் விட்டே பண்ணுறதில்லண்ணா. இடங்கள்லாம் எல்லாம் ஆளை விட்டே பண்ணிக்கிறாங்க. அந்த ஓரம் மிஷின் ஒரு லிமிட்டுக்கு மேலே எல்லாம் சுற்றியும் கட்டடம். இப்போ இதே அல்லையில் ஒரு கட்டடம் ஆகி போச்சுன்னா இந்த கட்டடம் எப்படி தான் வேலை செய்கிறது? இந்த ஃப்ளாட் நிலமையெல்லாம் அப்படித்தான். ஒரு ஆள் பார்த்து போ. அவ்வளோதான் போதும். இந்த ஒன்று எடுத்துக்க. இதுக்கு மேலே இவ்வளோ தான் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் அப்படியே இறங்கி சார் இது விட்ட கோடைய என்ன உள்ளதான் போ. 6 அடினா இது 7-8 அடி இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கலந்து கட்டிக்க. அதே எடுக்க நம்ம பேத்துக்கிட்டே போவோம். எல்லா கடற்கடக்குமே வண்டிக்கு மாட்டுமாண்ணா? எங்க இந்த பிட்டெல்லாம் எப்படி எடுக்கிறது? கையால் செஞ்சே அவனு மாட்டு. கை வேலை செஞ்சே அவனு வேற வழியே இல்லை. அதுக்கு மார்க் பண்ணி விடுத்தாங்கண்ணா. வண்டி
வண்டி போட்டு குழப்பறதுல மார்க்குன்னு தெரியல ஒன்றும் இல்லை. ஓகே அண்ணப்பா, வீட்டில் ஒரு குழியை எடுத்துட்டு நீங்கள் வரதுக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். அது அவ்வளோட எவ்வளோட வேணுமா மார்க் பண்ணி விட்ருங்க. அந்த மார்க் எவ்வளோ வாங்கினா அந்த வெளி மார்க்கு? சரி சரி. ராஜி ஏதோ ஒரு அதெல்லாம் எதுவும் தப்பு இல்லை. அது வண்டியில் பட்டு நசுங்கி போயிடும்ண்ணா, வண்டியில் பட்டு நசுங்கி போயிடும். உங்கள் திருப்தி தான், ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம இந்த வீடு கட்டும் போது அந்த ராசி பட்டுறாங்கல்ல, இதை எடுக்கலாமா இல்லை புடங்கவே கூடாதா இல்லை பிடிங்க வைக்கலாமா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட். இது என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. இப்போ இந்த மண்ணை அள்ளி அப்படியே அந்த பக்கம் போட்டால் வேலை முடிஞ்சுது. இந்த குழியில் இல்லை, கடகாலுக்கு வெளியில் அள்ளி அப்படி போடுவாங்க. அது வந்து நல்ல தண்ணி தொட்டியான். இது எத்தனோடு கடக்கால், இதுலேயே நல்ல தட்டி ஒரு பிட்டு, எத்தனை பிட்டு ஓகேன்பா. அவ்வளோதான். நம்ம இனிமேல் இதுங்க தொட்டி எடுத்துகிட்டு இன்னும் பக்கெட்டை மாற்றி இன்னும் எடுக்கிறதுக்கு இன்னும் 2-3 மணி நேரம் ஆயிரும். அவ்வளோதான். இருட்டு வேறு கட்டிக்கிச்சு. இன்னும் 1/2 மணி நேரத்தில் இருட்டு கட்டிக்கும். அப்போ கேமரா பார்த்து நீனு பார்த்து நான் சார்ஜ் போட்டு வரல, சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அதனால் இந்தமாதிரி 2-1 இப்படி ஜேசிபி வேலை தான் ப்ரோ இருக்கும். டிராக்டருக்கெல்லாம் சுத்தமாக வேலை முடிஞ்சு போச்சு. கட்டப்பாறை போடுறோம் ப்ரோ. கட்டப்பாருக்கு எதாவது பார்ட்டி தான் சொல்லுங்கள். உங்கள் சைடு ஓடும்னா சொல்லுங்கள், வந்து ஓட்டலாம். எங்கள் சைடு ஒன்றும் தட்டே வளரல, என்ன ஆகுமோ தெரியல இந்த வருஷம் நிலவரம். ஆஃப் பண்ணிட்டு வா வண்டி. ஜேசி பின்னாடி தள்ளுற மாதிரி ஆஃப் பண்ணிட்டு வா. நிறுத்திட்டு நேராக நிறுத்திட்டு வா. எவ்வளோ நிறுத்தினாலும் நிறுத்தினா சரி. நிறுத்திட்டு வா, எப்படியோ நிறுத்திட்டு வா. ஸ்டார்ட் பண்ணி போடலாம்ல, இப்போ அடுத்த பிடிச்சா ஸ்டார்ட் ஆயிரும்ல. சரி. இதுவும் இந்த குழி ஆழம் வரலாம் எடுத்து போடுறீங்களாண்ணா? இது எல்லாமே சட்டு மண்ணுங்கண்ணா. இதெல்லாம் கடக்கால் கல்லெல்லாம் அப்படி வராதுண்ணா. அது ஓகே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சட்டுக்கல். கடக்கால் கல்லுனாவே பார்த்தாவே தெரியும். அது தனியாக ரவுண்டாக தெரியும். ஸ்லேடாட்டு இருந்துச்சுன்னா சரிங்க. இதுக்கு மேலே நீங்கள் குழியை சதிரிச்சு எல்லா வேலையும் பண்ணிக்காங்க. ஓகேன்பா, அவ்வளோதான். இவங்க குழியை தோண்டி எடுத்து முடிச்சுட்டு வரட்டும். நாம்ளும் போயிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அஜித் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரில, ஓடி போய் வந்துட்டான்னு தெரில. அவன்கிட்ட போய் வந்துட்டேன்னா அவனுக்கு அடுத்து வேலை ஒன்று வச்சு விடுவோம். இது குழி போட்டு முடிக்கிறதுக்கு பொழுதாயிரும். நாமளும் கிளம்பலாம். ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், விஷயம்.